ஆனா அதே மாதிரி இன்னொரு தடவை 2009 தர்மானந்தா அல்ல லெனின் கருப்பன் அவரும் என்கிட்ட இதே மாதிரி சொன்னாரு. என்லைட்டன்மெண்ட்ங்கிற பேர்ல, ஜீவன் முக்தின்ற சாக்குல நித்யானந்தா பல பேரை, பல பெண்களை இந்த மாதிரி ஏமாத்தின்னு இருக்காரு அப்படின்னு சொன்னப்போ திருப்பியும் மறுபடியும் நான் நம்பவே இல்லை. ஆனா நானும் விக்டிமா அப்படின்னு இவங்க கேட்டப்போ என்னால மறுக்கவும் முடியல. ஆனா அதையும் மீறி நான் இது ஒரு ஆன்மீக பாதை, இது லஸ்ட் அல்ல, இது செக்ஸ் அல்ல, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் யூனியன் அப்படின்னு சொல்லி நான் நித்யானந்தாவை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் சுத்த போய் அப்படின்னு லெனின் மறுத்து என்னை சேலஞ்ச் பண்ணாரு. நீங்களே வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படின்னு. நானும் நித்யானந்தாவுக்கு பர்சனல் கேர்டேக்கரா இருந்ததுனால பல முறை நான் ஒரு பர்சனல் செக்ரட்டரி மாதிரியும் இருந்திருக்கேன். 2009 எனக்கு அவரோட ரூம் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்திருந்தாரு. அதனால லெனின் மற்றும் வினய் சொன்னது பொய் தான் அப்படின்னு சாபிக்கிறதுக்காக நான் ஒரு ஏர் பியூரிஃபயர்ல இந்த ஹிடன் கேமராவை எடுத்துட்டு போனேன். நித்யானந்தா கிட்ட பர்மிஷன் கேட்டேன் இந்த ஏர் பியூரிஃபயரை அவர் ரூம்ல வைக்கிறதுக்கு. கேட்டு அதை வச்சு 2 நாள் கழிச்சு, டிசம்பர் 23 இருந்து 25 வரைக்கும் அது அவர் ரூம்ல இருந்தது. 2 நாள் கழிச்சு அந்த ஏர் பியூரிஃபயர் வெளியில எடுத்து அதுல ரெக்கார்டான வீடியோக்கள், கண்டிப்பா நான் நம்பினது உண்மையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ்ல அந்த வீடியோவை எடுத்து பார்த்தேன். ஆனா அது பார்த்தப்போ எனக்கு ஒரு ஒரு பெரும் அதிர்ச்சி ஆனது. நான் பார்த்ததை என்னால நம்பவே முடியல. அதே வீடியோ எனக்கு வேற யாராவது கொண்டு வந்து கொடுத்திருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன். அது கண்டிப்பா மார்பிங் அல்ல கிராபிக்ஸ் தான் நானும் நம்பியிருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது நித்யானந்தன் மேல. ஆனா அந்த வீடியோ பார்த்தப்புறம் என் நம்பிக்கை ஆடி போயிடுச்சு. என் நம்பிக்கை என்னை விட்டு போயிடுது. என் வாழ்க்கையே உடைஞ்சு போச்சு. நான் 6 வருஷமா நம்பிட்டு இருந்தது பொய் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னால என்ன பண்றதுன்னு தெரியல. ஆசிரம் விட்டு வெளியில போயிட்டேன். அதுக்கப்புறம் பல மாதங்கள் ஒரு குற்ற உணர்ச்சியும் அவமானமும் என்ன தொடர்ந்து தாக்கி, தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், எதுவும் இல்லாமல் நான் ஒரு டிப்ரெஷன்ல போய் சூசைட் பண்ற நிலைமைக்கு வந்திருந்தேன். சூசைட் பண்ற நிலைமையிலேருந்து என்னோட ஒரு கணவரும் தந்தை தாயும் ரொம்ப அன்பா எனக்கு கவுன்சிலிங் பண்ணி, நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. நானும் சரின்னு அது பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தெரிய ஆரம்பிச்சது. அப்போதான் எனக்கு புரிஞ்சது எப்படி இதெல்லாம் எனக்கு நடந்தது, எப்படி நான் இவ்வளோ வருஷம் என்னோட ரேஷனல் மைண்ட், என்னோட கிரிட்டிக்கல் திங்கிங், என்னோட இண்டிபெண்டன்ட் வில் எல்லாத்தையும் டிராப் பண்ணிட்டு எப்படி என்னால இவர் சொன்னதெல்லாம் நம்பிட்டு இருக்க முடிஞ்சது அப்படின்னு யோசிச்சப்போ, இந்த கல்ட் பத்தி படிச்சப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது அதேதான் எனக்கும் நடந்திருந்தது அப்படின்னு. அது புரிஞ்ச அப்புறம் என்னால இது இந்த உண்மையை தெரிஞ்சு நான் சும்மா இருந்தா இன்னும் எவ்வளவோ பேரோட வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று ஒரு குற்ற உணர்ச்சி இன்னும் அதிகமாகி நான் ஃபைனலாகி 2010 ஆகஸ்ட்ல வந்து எனக்கு நடந்ததெல்லாம் கர்நாடகா சிஐடிக்கு சொல்லி அதுக்கு பிறகு அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண அப்புறம் தொடர்ந்து எல்லா முக்கியமான விட்னஸஸ் மேலேயும் கேஸ் வர ஆரம்பிச்சது. பொய் கேஸ் போட ஆரம்பிச்சாங்க.
எம்எல்ஏயும் அமெரிக்கால ஒரு பொய் கேஸ் போட்டு நான் நித்யானந்தாவோட மெடிடேஷன் அண்ட் யோகா டெக்னிக்ஸ் எல்லாம் திருடி பணம் பண்ணேன், பல விதத்துல ஏமாத்தினேன், வீடியோவை மார்க் பண்ணி பிளாக்மெயில் பண்ணேன், இப்படியெல்லாம் அலிகேஷன் போட்டாங்க என் மேல, போட்டிருக்காங்க. அந்த கேஸ்ல நானும் என்னால முடிஞ்ச அளவு ஒரு லாயரை வச்சு சண்டை போட்டு என்னால என்கிட்ட இருந்த பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு, கடனும் வாங்கி செலவு பண்ணி, இனிமே சண்டை போட முடியாம அதுல டிஃபால்ட் ஜட்மெண்ட் கேட்டு எனக்கு எதிராக இதெல்லாம் யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. எனக்கு பணத்து மேல ஆசை இருந்தா நான் 3 லட்சம் ஒரு மாசத்துக்கு வர சம்பளத்தை விட்டுட்டு ஃப்ரீயா வாலண்டியரா வேலை பண்ணிருப்பேனா? கடந்த 6 வருஷத்துல எனக்கு 2.5 கோடி ரூபாய் சம்பளத்துல மட்டுமே இழந்திருக்கேன். எனக்கு பணம் தான் வேணும் என்றால் நான் அமெரிக்கால ஒரு கேஸ் போட்டிருப்பேன், ஒரு மேல மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் டேமேஜஸ் கேட்டிருப்பேன். இது எல்லாத்தையும் தாண்டி வீடியோ மார்பிங் எல்லாருக்கும் தெரியும். ஃபாரன்சிக் சயின்ஸ் லேப்ல அது உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு டாக்டர் சந்திரசேகர், பத்மபூஷன் வாங்கிய ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட், அவரும் அது உண்மைன்னு சொல்லியிருக்காரு. என் லைஃப் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஆனா நான் ஏன் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்திருக்கேனா, என்ன மாதிரி உங்க லைஃப் பாழாக கூடாது. அட்லீஸ்ட் எனக்கு என்ன நடந்ததுங்கிற உண்மையை தெரிஞ்சுட்டாவது நீங்க உங்களை காப்பாத்திக்கலாம். கடவுளை நம்புங்க. ஆனா நீங்க யார குருவா சூஸ் பண்றீங்க அப்படிங்கறது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. நல்லா பேசுறவங்க எல்லாரும் குரு இல்ல. யாரு சொல்லதுபடி நடந்துக்கிறாங்களோ அவங்கதான் குரு. நான் எல்லா மீடியாவையும் தேங்க் பண்றேன், உண்மையை வெளியில கொண்டு வரதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு. முக்கியமா கர்நாடகா சிஐடிக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். எனக்கு ஜுடிஷியரி மேல ஃபுல் ஃபெய்த் இருக்கு. ட்ரையல் ஸ்டார்ட் ஆனா கண்டிப்பா சத்தியம் உண்மை ஜெயிக்கும் அப்படின்னு. அதையே நம்பி ட்ரையல் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகணும்னு வேண்டிக் கொள்கிறேன். சத்தியமேவ ஜெயதே. எனக்கு லைஃப் த்ரெட் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல இருந்து இருக்கு, இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு. எனக்கோ என் பெற்றோருக்கோ என் ஃபேமிலி யாருக்கும் இல்ல எந்த முக்கியமான சாட்சிக்கும் எது நடந்தாலும் அதுக்கு நித்யானந்தாவும் அவரோட சப்போர்ட்டர்ஸ் தான் காரணம். அவங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன்.